தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில 24வது பாடல். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே. இந்த பாடல் ரொம்ப நிறைய பேருக்கு மனப்பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரசித்தமான பாடல். நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா நமக்கு வாய்க்கு வர விஷயங்கள்லாம் நமக்கு எப்ப கொஞ்சணும்னு தோணி எடுத்தோம் அப்ப நம்ம என்னெல்லாம் சொல்லி கொஞ்ச முடியுமோ, ஜிலேபியா இருக்கட்டும், லட்டு, ஜாங்கிரி, குலாப் ஜாமுன், என்ன வேணா சொல்லி கொஞ்சுவோம் இல்லையா? பொதுவா குழந்தையை கொஞ்சறது வழக்கம். இங்க அபிராமி அன்னை உலகுக்கெல்லாம் தாயாக இருக்கிறாள். சில சமயம் குழந்தைங்களும் அம்மாவை கொஞ்சம். அந்த மாதிரி அபிராமி பட்டர் எப்பவும் அபிராமி அன்னையை தியானித்த வண்ணம் இருக்கார். அம்பாளை என்ன சொல்லி ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு தான் அவருக்கு மனசுல ஸ்புரிச்சுட்டே இருக்கிறதுனால என்னெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ அது அத்தனையும் சொல்லி கொஞ்சி தீர்க்கிறார். மணியே அப்படிங்கிறார். கண்மணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மணி, கண்ணின் மணியாக விளங்குபவளும் அவளே. இங்க மணினா என்ன சொல்றாருன்னா, எத்தனையோ கற்கள் இருக்கு. ஆனா இங்க அபிராமி பட்டர் பாடுறது மாணிக்க கல்ல சொல்றார். ஏன்னா அம்பாளுடைய நிறம் சிவப்பு, அவள் சம்பந்தப்பட்ட அத்தனையும் சிகப்பாக இருப்பதனால சிவந்த மாணிக்க கல்ல நினைச்சுட்டு மணியே அப்படின்னு சொல்றார். மாணிக்கத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. கிரகங்கள்ல எல்லாம் சூரியன் ரொம்ப முக்கியமானது போல மணிகள்ல மாணிக்கம் மிக சிறப்புடையது. மணி மட்டுமா? அந்த மணி சாதாரணமா இல்லை, சும்மா சிகப்பு கல்லா இல்லை, ஒளிர்றது. அந்த மணியின் ஒளியாக இருப்பவளும் அவளே. மணியின் ஒளியே. இப்ப நம்ம சிவபெருமான மணின்னு நினைச்சுட்டா கூட சிவபெருமானும் சிவந்த நேரத்துல இருக்காருன்னு வச்சுப்போம். அவரை நம்ம மணியேன்னு சொன்னா அந்த மணியின் ஒளி எப்படி இப்ப வெப்பத்துல சூட்டையும் உஷ்ணத்தையும் நெருப்பையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நெருப்புனாலே அது உஷ்ணத்தன்மை இருந்தாதான் அது நெருப்பு. உஷ்ணத்தன்மை இல்லாத நெருப்புங்கிறது இல்லை. இப்ப சிவபெருமான நெருப்புன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய உஷ்ணத்தன்மை சக்தி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மணினா மணியின் ஒளியே அப்படின்னு சொல்லி அபிண்ணமா தானே நம்ம சொல்றோம். சிவபெருமானும் சக்தியும் அபிராமி அன்னையும் வேற வேற கிடையாது. அதனால மணியின் ஒளியே அப்படின்னு அபிராமி அன்னைய சொல்றார். அடுத்தது ஒளிரும் மணி புனைந்த அணியே. ஒளிரும் மணி, இந்த மணி இருக்கு. ஒருவேளை நம்ம வீட்டுல மணி இருக்குன்னா அதை சும்மா ஒரு டப்பால போட்டு பீரோல வச்சுக்கிறது விஷயம் இல்லை. ஆனா அது ஒரு நெக்லஸாவோ ஒரு தோடாவோ ஒரு மூக்குத்தியாகவோ மாற்றி அதை கொஞ்சம் அதை மற்ற கற்களோட சேர்த்து இன்னும் சில விஷயங்கள்லாம் வச்சு தங்கம்லாம் வச்சு அதை கோர்த்து அதை மாலையாகவோ அந்த மாதிரி பண்ணி போடும் பொழுதுதான் அதற்கு இன்னும் சிறப்பு உண்டாகும் இல்லையா? இன்னொரு விஷயமும் யோசிச்சு பார்த்தோம்னா, உலகத்துல எல்லார்கிட்டையும் நற்குணங்கள்ங்கிறது நிறைய இருக்கு. நிறைய மகான்கள் இருக்காங்க. எல்லா குணம் எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு சின்ன தோஷம் இருக்கும். மாற்றிப்போம் அப்படிங்கிறது வேற விஷயம். தோஷத்தை நம்ம குணமா மாத்திப்போங்கிறது வேற விஷயம். தோஷம்ங்கிறது இந்த உலகத்துல பிறந்துட்டோம்னு சொன்னா தோஷம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இறை வடிவங்கள்லையும் பார்த்தோம்னா ஒரு சுவாமி கிட்ட நம்ம ஒரு விஷயத்துக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். ஒருத்தர் ஒண்ணு கொடுக்கறதுல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. ஆஞ்சநேயரை வழிபட்டா நம்மளுக்கு வினயம் வரும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா எல்லா நல்ல குணங்கள், நம்ம என்னெல்லாம் நற்குணங்கள் யோசிக்கிறோமோ அது அத்தனையும் ஒருங்கி நிரம்ப பெற்றவர் தான் இறைவன் இல்லையா? அனந்த கல்யாண என்ன அனந்தன எண்ட்லெஸ், சொல்லி முடிக்க முடியாது. அனந்த கல்யாண நல்ல குணங்கள்லாம், கல்யாண குணகணைக்கு ஏக்க நிலைக, குண கூட்டங்களின் ஒரே இருப்பிடமாக இருப்பவர் இறைவன். அப்படி இப்போ ஒரு கல்லையும் நம்ம ஒரு குணமா நினைச்சுட்டா கூட அத்தனை
கற்களையும் ஒரு ரூபிய, ஒரு எமரால்டு, ஒரு மரகதம் எல்லாத்தையும் ஒரு ஒரு நல்ல குணமா நினைச்சு நம்ம மனசுல அது ஒரு நெக்லஸா நினைச்சோம்னா எப்படி இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் வந்து அந்த ஒளிரும் மணிகள் எல்லாம் புனைந்த அணி அப்படி ஒரு ஆபரணமாக இருப்பவளும் அன்னையே. அத்தனை குணங்களும் ஒருங்கே நிரம்ப பெற்றவளும் அவளே. நம்ம அதை வந்து அவர் எப்படி சொல்லி கூப்பிடுறாருன்னா, எல்லா மணிகளும் ஒளிர்கின்ற எல்லா மணியும் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஆபரணமா பண்ணியிருக்க அந்த ஆபரணமும் அவள் தான். சரி, ஆபரணம்னு சொல்லியாச்சு. நம்ம எல்லாம் ஆபரணம் போட்டிருந்தோம்னா ஆபரணம் நல்லா இருக்கு. ஆனா வந்து இதே ஆபரணத்தை அம்பாளுக்கு சாத்தும் பொழுது அதனுடைய மதிப்பே தனி. தாடங்க வந்து அம்பாள் அணிஞ்சிருக்கா அப்படின்னா இந்த தாடங்கத்துக்கு சிறப்பு என்னன்னு கேட்டா அது அம்பாளுடைய காதுல இருக்கிறதுனால அது அழகா இருக்கு. அதனால அந்த ஆபரணத்தை பத்தி சொல்லிட்டாரா, அதனுடைய அழகையும் சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால அணியும் அணிக்கு அழகே. இந்த போட்டு இருக்கிற ஆபரணத்துல அழகாகவும் இருப்பவள் நீயே. அதுக்கப்புறம் என்ன சொல்ற? அணுகாதவர்க்கு பிணியே. ஏன் இப்படி சொல்ற? உலகத்துல அத்தனை பேருக்கும் ஜெகன் மாதா அபிராமி தானே. அத்தனை உயிரினங்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறவள் அவள் தானே. அம்பாள் எங்க இல்ல? அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னு விநாயகரை கொல்ல பாக்குறோம் இல்லையா? ஒரு கடுகு எடுத்தனோம், அந்த கடுகுக்குள்ளார ஒரு ஆலமர விதைக்குள்ளார அத்தனை சக்தியா இருப்பவனும் அவளைதான். நமக்கு ஒரு ஒரு அணுவை ஒரு ஆட்டம 1000 பிரிச்சா அதுக்குள்ளார இருப்பவளும் அங்கேயும் இருக்காளா? இருக்கா. அப்பாலுக்கு அப்பால அண்ட சராசரங்கள் அத்தனையும் தாண்டியும் அவள் இருக்காளா? இருக்கா. அவள் இல்லாத இடம் இல்லை, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள் அபிராமி அன்னை. ஆனா ஏன் அப்படி சொல்றாரு? அணுகாதவர்க்கு பிணியே. என்ன பண்ண முடியும்? இப்ப அம்மா சொல்லிட்டே இருக்கா, நான் வீட்டுல நல்லா சமைச்சு தரேன், நல்லா சாம்பார் ரசம் நல்ல காய்கறிகள் எல்லாம் கீரை எல்லாம் பண்ணியிருக்கா. இல்ல இல்ல எனக்கு ஜங்க் ஃபுட் தான் வேணும்னு ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி பசங்க சாப்பிடுறது. அப்புறம் வயிற்று வலி, ரொம்ப உடம்பு சரியில்லை, ஃபீவர், இம்யூனிட்டி லோவா எடுத்து இந்த டிஃபிஷியன்சி அந்த டிஃபிஷியன்சின்னு ஏதாவது ஒரு நோயை வர வச்சுக்கிறது. அம்மா வந்து இவ்வளோ அஃபெக்ஷனேட்டா பார்த்து பார்த்து எல்லாம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து இவ்வளோ பண்ணி தரும் பொழுது அதனை சாப்பிடாம இந்த உலக அம்பாள் அவ்வளோ அழகா சிருஷ்டி பண்ணியிருக்கா, இல்ல தர்மமா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கா, நம்மளை கைட் பண்ணிட்டே இருக்கா. நம்மள அவளை பிடிச்சிக்காம இல்ல இல்ல எனக்கு வேற விஷயம் தான் வேணும்னு அம்பாள் கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போனா என்ன பண்றது? அப்படி அவளிடம் வராத குழந்தைக்கு நான் தெருவுல போய் புழுதியில தான் நிற்பேன், மண்ணை தான் சாப்பிடுவேன்னு என்ன பண்ண முடியும்? அப்ப அதுக்கு ஒரு 2 அடி போட்டு அம்மா சொல்லி புரிய வைக்கிற மாதிரி அம்பாள் என்ன பண்ணுவா? தன் கிட்ட வராம இருக்கிறது அந்த குழந்தைக்கு நல்லது இல்லைங்கிறதுனால அதுக்கு ஒரு நோயை கொடுப்பா. அப்படிப்பட்ட அணுகாதவருக்கு பிணியே, ஒரு கஷ்டமா இருக்கிறவள், ஒரு கஷ்டத்தை கொடுப்பாள் அம்பாள். ஒரு அடி போடுவா. போட்டுட்டு அது மட்டும் இல்ல, பிணிக்கு மருந்தே போட்டுட்டு ரொம்ப சஃபர் பண்ணுவா இல்லையா? அப்ப திரும்ப அம்பாள் கிட்ட வருவா இல்லையா? வந்து அம்மா நீ ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படி நோய் வாய்ப்பட்டு போயிடுத்து, எனக்கு நீ தான் காப்பாற்றணும், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துட்டு நீ தான் காப்பாற்றணும்னு அப்ப கோவில் கோவிலா போவா இல்லையா? அப்போ இந்த பிணிக்கு மருந்தாகவும் அம்பாளே இருப்பாள். நல்லோருக்கு பிணிக்கு உடனே மருந்து கிடைக்கும். சில பேருக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும், கொஞ்சம் துன்பத்தை அதிகப்படுத்தி துன்ப புடத்திலிட்டு தூயவனாக ஆக்குவது அவளின் வேலை இல்லையா? அதனால அந்த பிணிக்கு மருந்தை கொடுப்பது அவளுடைய வேலை. சர்வ வியாதி பிரசமனி 551வது நாமா. அத்தனை வியாதிகளையும் சமனப்படுத்தக்கூடியவள் அவளே. அவள் கிட்ட போனா அவளே வந்து அதற்கான மருந்தாகவும் இருக்கிறாள். அமரர் பெருவிருந்தே. அமரர் பெருவிருந்தேனா இந்த தேவர்கள் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையில இருப்பாங்க, அத்தனை புண்ணியத்தினுடைய எஃபெக்டும் அவங்களுக்கு அங்க ஒரு நோய் வாய்ப்பட மாட்டார்கள். நினைக்கும் போது அவங்களுக்கு பசியே ஏற்படாது. ஆனா எல்லா சாப்பாடும் இருக்கும், என்ன வேணா சாப்பிடலாம், ஆனா வெயிட் போடாது, ஒரு பிரச்சனை வராது, வயது மூப்பே வராது. மூப்புன்னு வந்தா அதனுடைய வியாதிகள்லாம் வரும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்ல அமுதத்தை சாப்பிட்டு நல்லா ஜாலியா இருப்பாங்க. ஆனா ஒரு அசுரன் வருவான், வந்து எல்லாத்தையும் துவம்சப்படுத்துவான். அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க முடியாதபடி, வாழ்க்கையில அவங்க நிம்மதியா இருக்க முடியாதபடி அவன் பார்த்துப்பான். இப்ப அம்பாள் என்ன பண்ணுவா? வந்து இந்த பண்டாசுரன் வந்து என்ன பாடுபடுத்தினான், இந்த பண்டாசுரனை வதம் செய்தாள் அம்பாள். இதுல இருந்து யாக குணத்துல இருந்து ஆவிர்வவித்து வந்து பண்டாசுரனை வதம் பண்ணா இல்லையா அம்பாள்? அமரர்களுக்கு எப்பவும் கிடைக்கக்கூடிய அமுதம்ங்கிறது அவங்களுக்கு விருந்து. ஆனா அந்த அமுதம் கிடைச்சாலும் கூட அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அவங்க கிட்ட இல்ல. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வந்துன்னா திரும்ப ஓடி வர்றது அம்பாள் கிட்டதான். இப்ப
பெருவிருந்தாக அவர்களுடைய துயரத்தை போக்கக்கூடிய, முக்தி அளிக்கக்கூடிய பெருவிருந்தாக இருக்கக்கூடியவள், அவர்களுடைய துன்பத்தை போக்கக்கூடிய சக்தி படைத்தவள் அம்பாள் தான். அதனால அமரர் பெருவிருந்தே, அமரர்களுக்கு கஷ்டம்னு யார்கிட்ட போய் காலில் விடுறாங்க? ஃபர்ஸ்ட் அம்பாள் எடுத்தது. அதுதான் பணியேன், அம்மா நீ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு நீதான். உலகத்துல இந்த உடம்புல என்ன என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு டாக்டர் கிட்ட போகலாம், ஆயுர்வேதா அதுவும் எக்கச்சக்கமா இருக்கு. அலோபதி மாத்திரம் இல்ல, ஆயுர்வேதா என்ன, அது என்ன, இது என்ன, நேச்சுரோபதி, அந்த ஹீலிங் இந்த ஹீலிங், பிராணிக் ஹீலிங் நிறைய இருக்கு. எது வேணாலும் போய் நம்ம உடம்ப சரிப்படுத்திக்க முடியும். அது அந்த சாமர்த்தியம் டாக்டருக்கு இருக்கும். அந்த சாமர்த்தியத்தை டாக்டர் கொடுக்கறதும் அம்பாள் தான். ஆனா இந்த நோய்களின் இருப்பிடமாக இருக்கு இந்த உடம்பு, இது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கே. நாயா பிறந்தா கூட அதுலயும் ஏதோ வியாதி வந்துடுறது, அதுக்கு டயபெட்டிஸ்ங்கிறா, அதுக்கு லங் ஃபெயிலியருங்கிறா, அதுக்கு ஒரு நிறைய மருத்துவம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒரு உடம்புக்குள்ளார இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பே நோயாக இருக்கு. இந்த நோய்க்கான அருமருந்து அம்பாள் தான். இதற்கான முக்தி அளிக்கக்கூடியவன் ஒரே சொல்யூஷன் யாரு அப்படின்னு கேட்டா அம்பாள் தான். அவர் என்ன சொல்றாரு, அம்மா நான் போய் தனித்தனியா யார்கிட்டயும், எனக்கு வேற யார்கிட்டயும் எதுவும் பேசுறதுக்கோ, எனக்கு எந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு சரணாகதி நீ மட்டும்தான். நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே ஒருவரை பணியேன். உன்னுடைய தாமரை திருவடிகளை நான் பணிந்த பின்னர் வேற ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு ஒரு விஷயத்துக்கு நான் வணங்கி நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு சமாச்சாரமும் இல்லை. அந்த சர்போஜி மகாராஜா போயிருக்காரு, அபிராமி பட்டருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரலாம் இல்லையா. ஆனா அவர் சொல்ற, நான் உன்கிட்ட சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் நான் யார்கிட்டயுமே சாரி சொல்லணும், அப்பாலஜைஸ் பண்ணணும், யாரையும் வணங்கி நிற்கணும், அந்த மாதிரியான எனக்கு அவசியமே இல்லை. நீ இருக்கிறா என்னுடைய ஒரே அவ்வளவு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, அவ்வளவு ஒரு ஸ்ரத்த அம்பாள் மேல. அம்பாள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி, அம்மா உன்னுடைய பத்ம பாதம் பணிந்த பின்னே எனக்கு ஒரு தெய்வத்துக்கிட்ட இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போறதுக்கான நீடு கூட இல்லை. எனக்கு அபிராமி அன்னை ஒருத்தி மட்டும் போதும். என்னுடைய அத்தனை விஷயங்களையும் அவள் பார்த்துக் கொள்வாள். நன்மையோ தீமையோ அவள் கொடுத்தது, நான் அனுபவித்து தீர்ப்பேன் அப்படின்னு ரொம்ப ஒரு ஸ்ரத்தா பக்தியோட அவர் பாடுற இந்த பாட்டை. ரொம்ப அழகான பாடல். மணியாகவும், அதாவது மாணிக்கமாகவும், அந்த மாணிக்கத்தின் ஒளியாகவும், அந்த ஒளியோடு கூடிய அந்த மணிகளால் புனையப்பட்ட அணிகலனாகவும், அந்த அணிகலனின் அழகாகவும், அவளிடம் வராதவர்களுக்கு நோயாகவும், அந்த நோய்க்கு மருந்தாகவும், தேவர்களுக்கு பெரிய விருந்தாகவும் அம்பாள் இருக்கிறாள். அப்படிப்பட்ட அம்பாளை பணிந்த பின்னே, அவளுடைய திருமலர் பாதங்களை பணிந்த பின்னே நான் ஒருவரிடமும் செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. வேற யாரையும் நான் பணிய மாட்டேன். இது அகந்தையில சொல்ற விஷயம் கிடையாது. அவருக்கு அவ்வளவு ஒரு பக்தி அபிராமி அன்னையின் மேல. இந்த அம்பாள் புத்தியே போதும். எனக்கு இவள் என்ன கொடுக்குறாளோ நான் அப்படியே எடுத்துப்பேன். அது கஷ்டம் கொடுக்குறாளோ நான் சந்தோஷமா அதை அனுபவிப்பேன். என்ன சரி பண்றதுக்காக அம்மா கொடுக்குற மருந்து அது அப்படின்னு நான் சந்தோஷமா அனுபவிப்பேன்னு அவ்வளவு ஒரு ஸ்ரத்தா பக்தியோட அபிராமி பட்டர் பாடுறார். இது இன்னொரு முறை பாடலாம். மணியே மணியின் ஒளியே ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.